உயிருள்ள சிலைகளின் உணர்வின் பகிர்விது. நான் சென்ற சாலையோரம் ஓர் உயிருள்ள சிலை இருந்தது. அச்சிலை தூசி படிந்தும் ஆடை கிழிந்தும் இருந்தது. அது வெறும் சிலை அல்ல, ஒரு வாழ்க்கை. அது வெறும் காணல் நீர் அல்ல, நம் கண்கள் கவனிக்க மறந்த ஒரு கதை. இதில் ஆச்சரியம் என்னவென்றால், அதன் வாய் மட்டும் முணுமுணுத்தது. அதுவும் குளிரில் கூனி குறுகி இருந்தது. குடியிருக்க குடிலில்லை, உயிர் குடியிருக்கும் கூட்டில் குளிர் பொறுக்கவில்லை. தெருவோர விளக்கின் அரவணைப்பை தேடிச் சென்ற இந்த தேசத்தின் மூத்த குடியோரை உங்கள் மனதில் மலர்ந்த மனிதத்தின் மகரந்தம் மறுமலர்ச்சியை தந்தது. நீங்கள் இதம் தந்த அந்த தருணம் இறைவனின் மனம் பூவென மலர்ந்து தூய்மை நிறைந்த நொடிகள் துளிர்ந்து உங்களை பார்த்தார் பெருமை கொண்டு. நன்றியுடன், பிரிசனர்ஸ் ஆஃப் ஹோப், மதுரை.